பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கிழங்கு. ரெண்டாவது கிழங்கு. அது இன்னொரு கம்பி இருக்கு. சிறுசு சிறுசு எங்கிட்ட வச்சிருக்க. பத்திரம் எடுத்து வை. இன்னைக்கு பனங்கிழங்கு சுற்றி கிள்ளி சுற்றி வைக்க போதான். வாங்க போவோம். பனங்கிழங்கு கிள்ளி வேறு சுட்டு சாப்பிட போகிறோம். ஆமாம் வாங்க வாங்க கிள்ளுவோம். எதை கிள்ளுவோம்? இந்த கிள்ளு கூட கிள்ளு. இந்த கிள்ளுவோமா? இப்போ வந்து நான் கிழங்கு இருக்குமா? தெரியல, பார்ப்போம் வாங்க. நீ கிழங்கு எப்போ இருக்குன்னு தெரில. ஆமாம், ரொம்ப கஷ்டம். எம்பிட்டாலும் போகுன்னு தெரில. குழி வேறு ஆழம் போகுதா இல்லை எப்படி தெரியலை. வேறு கிள்ளி பார்ப்போம். ஒரு 2 கிழங்காச்சு கிள்ள முடியுமா பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணுவோம். ஆமாம், எப்படியாச்சும் ஒரு கிழங்காச்சும் கிள்ளனே கிள்ளி காமிக்கிறோம் உங்களுக்கு. எப்படியாச்சும் ஸ்டிக்கு வேறு ஆடிக்கிட்டே இருக்கு. சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றியும் பச்சை பச்சைன்னு. இங்கிட்ட தென்னந்தோப்பு பாருங்க. இப்பெல்லாம் பனை மரம் தான். நெட்டுக்கு அப்படியே பனை மரம் வரிசையாக இருக்குது பாருங்க. அது முடியே வரும் பனை மரம் தான். சுற்றியும் பாருங்கள். இதே எங்கள் ஊர். சுற்றி நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. நேரத்தை கிள்ளிக்கிறாப்புல. கிள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் ஆழம் கிள்ளிட்டு. நான் பாருங்கள், பாதி ஆழம் கிள்ளிட்டான். ஒரு கிழங்கு உள்ளே இருக்குது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஆழம் கிள்ளானே பார்த்துங்க. வெறும் கிள்ளிக்கிறாப்புல. அந்த கிழங்க கிள்ளி ட்ரை பண்ணிட்டு கிள்ளுவோம். வாங்க கிழங்க பார்த்தாச்சு. கிழங்க பிடுங்குவோம். இப்போ நான் பாருங்க கிழங்கு பிடிங்கியாச்சு. இப்போத்தே ஒரு கிழங்கு பிடிங்கிருக்கான். வாங்க அடுத்த கிழங்கு பிடுங்குவோம். வாங்க அடுத்த கிழங்கு பார்ப்போம். இந்த இது வந்து அந்த குழியில் போட்டு அந்த குழியில் போட்டு மூடி விட்டுரு. அந்த குருத்தை வரதான் பாரு. அந்த குருத்தை கையில் பிடுங்கு. அந்த இலையை மட்டும் போடுங்களா, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மேலே இன்னொன்று இருக்கு சிறுசா. அது விட கஷ்டமாக இருக்காடா. சரி பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்குறாப்புல. பார்த்து கையில் இடிச்சிடாதரா. பக்கத்தில் மம்பட்டி இருக்குது, பார்த்து வெட்டணும். மம்பட்டியோட தள்ளி வச்சுக்க. அந்த இன்னொரு கம்பி எங்க சிறுசு என்கிட்ட வச்சுருக்க. சரி பத்திரம் எடுத்து வை. அதாவது மண்ணுக்கு ஓட்டு பதிஞ்சிடும். தனியாக இருக்குதான். கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டம். அது எம்புட்டாலும் ஒரு அடிக்கு 2 அடிக்கு நடிக்கணுன்ற மாதிரி காலம். இந்த பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கிழங்கு. ரெண்டாவது கிழங்கு. இந்த மரத்துக்கு வை. இந்த பாங்க உரிச்சு காமிக்கிறேன். ரெண்டாவது கிழங்கு பிடிங்க தான். வாங்க அடுத்த கிழங்கு கிள்ளுவோம்.
கட்டை தான் கிள்ளுவோமா? அது நான் கிள்ள மாதிரி லைட்டாக சார், நான் கிள்ள மாதிரி லைட்டாக கிள்ளு. இது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளிக்கிருக்காரு. என்ன பண்ணுறது? இதுதான் பாருங்க, இது சின்ன பெரிய கிழங்குல சின்ன கிழங்காக தான் இருக்குது. சின்ன கிழங்காதே இருக்குது. எவ்வளோ கிழங்கு பிடிக்கிருக்காங்க சாமி? எத்தனை கிழங்கு பிடிக்கிருக்காங்க சாமி? இந்த பாருங்க 3 கிழங்கு பிடிக்கிருக்கான். அடுத்த கிழங்கு அதுக்குள்ள உன் காலுக்கு இருக்குது. அடுத்த கிழங்கு கிளிக்கிருக்காப்புல. இன்னைக்கு இந்த கிழங்கு கிள்ளி இனிமேல் சுட்டு சாப்பிட போகிறேன். எப்போ இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் சுட்டு. நாங்கள் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா. நீ சுட்டு சாப்பிட்லாமல் வந்திருக்கான், எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்துட்டு சொல்கிறான். ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இன்னும் வெறுத்தனமாக கிளிக்கிட்டு இருக்காது. அதை பாருங்க. எடுத்துடலாமா? கிள்ளி அதெல்லாம் எடுத்துடலாம். மழை பெய்யாமக்கும் ஈரம் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கவும் கொஞ்சம் கிள்ள கஷ்டமாக இருக்குது. கிழங்கும் கொஞ்சம் ஆழத்தில் ஊகுது. எங்கிட்ட இந்த கிழங்கை பிடுங்கப்போ தான் நினைக்கிறேன். பாதி அந்து வச்சு பாதி கிழங்கு அத்து விட்டாவே. இருந்துட்டு போட்டது பாதி கிழங்கு அத்து விட்டாவே. பாதி கிழங்கு அந்து வச்சு வேற வெறுத்தனமாக கிள்ளி கிழங்கு அத்து விட்டாவே. அதை வெட்டிவிட்டாப்புல மேலே அந்த தலைவை. என்னடா கண்டுபிடிப்பு நீ? வருதா கிழங்கு வருதா மாதிரி கஷ்டமாக இருக்கா இல்லையா? இந்த பாருங்க, அடுத்த கிழங்கு வெட்டுவோம். அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், வெட்டும். நான் வெட்டி என்ன பக்கத்தில் இருக்க ஆழமாக இருக்கா? ஆழத்தில் நிறைய கிழங்கு இருக்குது. எங்களுக்கு போதுமான கிழங்கு மட்டும் கிள்ளிட்டு போகிறோம். ஒரு 3 கிழங்கு மட்டும் கிள்ளிட்டு இன்னும் ஒரு 4 கிழங்கு மட்டும் கிள்ளிட்டு கிளம்ப போகிறோம். கிழங்கா கட்டு மேலே இருந்துச்சு போவே நான் தேக்கம். வரவா எடுத்துடுவியா? வரவா எடுத்துடுவியா? எடுத்து கிளம்பு பெருத்தாக மாடாய். மேலாக வெட்டி வச்சுவா. கிழங்கு வச்சுவா, வச்சுவா, மேலாக வெட்டி போட்டு வச்சுவா. அது கிழங்கு இல்லை நடை. கிழங்கு சரி முத்தி போச்சுடா. இந்த கிழங்கு சரியில்லை. இந்த கிழங்கு சரியில்லாமல் போச்சு. அந்தளவுக்கு சரியில்லை. இந்த கிழங்கு இது கொஞ்சம் மானியம்
பார்த்தா லேசாக கிழங்கு தெரியுது. வீட்டை கிழங்கு தெரியுதா? இந்த கிழங்கு இழுத்து பாரு. இன்னும் 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 அந்த கட்டையை வரல என்ன அடுத்த கிழங்கு அது நோண்டிட்டான். கிழங்கு சுட போகிறேன். இப்போ இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான். நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்பா. இப்போ இருக்குமா தெய்ய நல்லா இடத்துல வை. அந்த பக்கம் கிழங்கு நிற்காதுல்ல? நிற்காதா? நல்லா பிடிச்சி எரியுது. வெந்துருமா கிழங்கு? பார்ப்போம். வச்சு கொளுத்திட்டேன். நீ அனல் அடிக்க வந்துருமா? அப்படி அந்த கிடக்கு. எடு இந்த கிடக்கு. அனல் அடிக்குதுல்ல? சுடுதா? சுடுவே. நல்லா கையை சுட்டு பிடிச்சி ரொம்ப சூடாக இருக்குது. வடை சாப்பிட்டு பாரு. சூடாக கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடுதா? உட்காரு உட்காந்து பரவாயில்ல. சூடு எடுத்துனா நல்லாயிருக்கும். வடை உடச்சிருக்கத. அப்படி வடை வருதா? நல்லாயிருக்கும். நல்லா தின்னு. இப்போ இருக்கு பாரு. ஃபஸ்ட் டைம் தேவைப்பண்ணா நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான். நல்லா இருக்கு. நான் வந்துக்கிறேன். நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக இனிக்குது. இது சூப்பராக இருக்குது. அதாவது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.